அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொலியில் காண விரும்புவது ஸ்ரீ சனி பகவானால் அடுத்த 2.5 வருடத்திற்கு 3 மடங்கு லாபம் பெறப்போகும் ராசிக்காரர்கள் யார் என்பதை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். ஜோதிட சாஸ்திரத்தில் அடுத்த 2 ஆண்டுகளுக்கு சனியின் அளவரிய அருளால் வேலைவாய்ப்பு, சேமிப்பு மற்றும் தொழில் ஆகிய துறைகளில் மும்மடங்கு வெற்றி கிட்டும். அது எந்தெந்த ராசிகள் என தெரிந்து கொள்ள வேண்டும். சனி பகவான் நீதி மற்றும் கர்ம பலன்களுக்கு அதிபதியானவர். அவர் 2.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ராசி மாறுகிறார். நன்மை அல்லது தீமை என அவரவர் செய்யும் செயல்களுக்கு ஏற்ப பலன்களை வழங்குகிறார். இதிலிருந்து யாருக்கும் விதிவிலக்கு இல்லை. குருச்சேத்திரத்தில் அர்ஜுனனிடம் கிருஷ்ணர் கூறியது போல கடமையை செய்வது மட்டுமே நம் கையில் உள்ளது. அதன் பலன் நம் கையில் இல்லை. தற்போது சனி பகவான் மீன ராசியில் உள்ளார். மிக மெதுவாக செல்லும் கிரகமான இவர் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு மாற 2.5 ஆண்டுகள் எடுத்துக்கொள்கிறார். சனி பகவான் 2026 மார்ச் 27 அன்று மீன ராசிக்குள் நுழைந்தார். அங்கு 2.5 ஆண்டுகள் கழித்த பிறகு 2027 செவ்வாய் பகவான் ஆதிக்கத்திற்குட்பட்ட மேச ராசிக்குள் நுழைவார். தற்போது மேசம், மீனம் மற்றும் கும்பம் ராசிகளில் 7.5 சனி இருக்கிறது. சிம்மம், விருச்சகம் மற்றும் தனுசு ராசிகளில் கண்டகச்சனி அல்லது அஷ்டமச்சனி காலம் நடைபெறுகிறது. தனிநபர்கள் மிகவும் சாதகமான காலகட்டத்தை அனுபவிப்பார்கள். ஒழுக்கமான வாழ்க்கையை வாழ்வதன் மூலம் அவரவர் தங்கள் இலக்குகளை கண்டிப்பாக அடைய முடியும். பொதுவாக சனி பகவான் என சொல்லிவிட்டாலேயே அற்புதம் நிறைந்தவர், அனைத்திலும் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர். சனியின் பயிற்சியின் தாக்கத்தால் பல ராசிகளுக்கு நன்மை கிடைக்க வாய்ப்புள்ளது. முக்கியமாக சனி அக்டோபர் 9 வரை புதனின் ரேவதி நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கும். இதன் பிறகு அது உத்திரபாதத்துவ நட்சத்திரத்தின் 4ஆம் கட்டத்தில் நுழையும். இது சில ராசிகளுக்கு மிகவும் நன்மையை பயக்கும். அடுத்த ராசிகளுக்கு என்ன என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். ஜோதிட சாஸ்திரத்தில் கர்மவினையின் அதிபதியாகவும் நீதியின் கடவுளாக கருதப்படும் சனி தனது பாதை அல்லது நிலைமை மாற்றும் போது 12 ராசியின் வாழ்க்கையிலும் பெரும் மாற்றங்களை நிகழ்த்துகிறார். சனி மிகவும் மெதுவாக நகரும் ஒரு கிரகம். அது ஒரு ராசியில் சுமார் 2.5 ஆண்டுகள் தங்கி இருக்கும். சனியின் மாறும் பாதையும் அது நட்சத்திர மண்டலங்களை கடந்து செல்லும் பல ராசிகளுக்கு மங்களகரமானதாகவும் அமையும். சனியின் பயிற்சியின் தாக்கத்தில் பல ராசிகளுக்கு நன்மை கிடைக்க வாய்ப்புள்ளது. சனி அக்டோபர் 9 வரை புதனின் ரேவதி நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கும். இதற்கு பிறகு அது உத்திரபத்ரபாத நட்சத்திரத்தின் 4ஆம் கட்டத்தில் நுழையும். இது சில ராசிகளுக்கு நன்மையை பயக்கும். அது எந்தெந்த ராசிகள் என தெரிந்து கொள்ளுங்கள். முதலாவதாக மிதுனம் ராசி. சனியின் இந்த நிலை மிதுன ராசிகளுக்கு மிகுந்த சாதகமானதான பலன்களை கொடுப்பதாக இருக்கின்றன. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தின் முழு ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும். வேலையில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். மேலும் நிலுவையில் உள்ள பணிகள் விரைவாக முறியடிக்கப்படும். வியாபாரத்தில் எதிர்பார்க்கப்படும் வளர்ச்சியின் காரணமான நிதி நிலையை வலுவகுக்கும். அடுத்ததாக கன்னிராசி நண்பர்கள். கன்னிராசிகளுக்கு இந்த காலம் மிகவும் சிறப்பானதாக அமையப் போகிறது. உங்களின் நீண்ட நாள் ஆசைகள் அனைத்தும் நிறைவேறும். பங்கு சந்தையிலோ அல்லது சொத்துக்களிலோ முதலீடு செய்வதற்கு இது ஒரு நல்ல நேரமாகும். வேலையில் நேர்மையான மாற்றங்களை காணப்படும். புதிய வருமானமும் அதிகரிக்கும். அடுத்ததாக துலாம் ராசி நண்பர்கள். துலாம் ராசிகளுக்கு சனி எப்போதும் சாதகமாகத்தான் இருப்பார். இந்த இடற்பெயர்ச்சி காலத்தில் உங்கள் பொருள் சார்ந்த மகிழ்ச்சி பெருமளவில் அதிகரிக்கும். புதிய வாகனம், வீடு அல்லது நிலம் வாங்கும் உங்கள் கனவு நனவாகலாம். சமூகத்தில் உங்கள் அந்தஸ்தும் மதிப்பும் அதிகமாக இருக்கும். அடுத்ததாக மகரம் ராசி நண்பர்கள். 2026 ஆண்டு மகர ராசிகளுக்கு பெரும் நிம்மதி அளிக்கும் சனி ராசியில் ஏற்படும் மாற்றத்தால் உங்கள் 7.5 சனி முற்றிலும் முறிவுக்கு வரும். நீண்ட காலமாக மன அழுத்தத்தில் இருந்த நீங்கள் உங்களுக்கு நீங்கும். வேலையில் பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் வலுவாக உள்ளது மற்றும் வங்கி கணக்கில் இருப்பு அதிகரிக்கும். அடுத்ததாக கும்பம் ராசி. கும்பராசியின் அதிபதி சனி பகவான் ஆவார். எனவே இந்த காலத்தில் உங்களுக்கு மிகவும் சாதகமானதாக இருக்கும். மன அழுத்தத்திலிருந்து உங்களுக்கு நிவாரணம் கிடைக்கும். மேலும் உங்கள் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். தொழில் அல்லது உயர்கல்விக்காக வெளிநாடு செல்லும்
முயற்சிகள் வெற்றி பெறும். முக்கியமாக இதனை எல்லாம் மனதில் நினைத்து கொண்டு செயல்படுபவர்களுக்கு சனி பகவான் எப்பொழுதுமே நன்மையை வழங்கக்கூடிய கிரகமாகவே அமைகிறார். சனி பகவான் என்றாலேயே அவரவர் கர்ம வினைகளுக்கேற்ற பலன்களை வழங்குவதில் வல்லவராக இருக்கிறார். முக்கியமாகவே சனி பகவான் 2027 சனி பகவான் முக்கிய பயிற்சி நிகழ உள்ளது. இது குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் வளர்ச்சியின் காலத்தை தொடங்கி வைக்கும். இது மிகவும் மங்களகரமான நேரமாக அமையும். சனி பகவான் மேச ராசிக்குள் நுழையும் போது மேச ராசியினர் 7 சனியின் 2ஆம் கட்டத்திலும் மீன ராசியினர் அதன் 3ஆம் மற்றும் இறுதி கட்டத்திலும் நுழைவார்கள். இக்காலகட்டத்தில் தனிநபர்கள் தங்கள் வாழ்க்கையில் குறிப்பிடத்தக்க சோதனைகளையும் சவால்களையும் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். துலாம் ராசி சனி பகவான் உச்ச வீடாகும். எனவே துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு அவர் பெரிய அளவில் துன்பங்களை அளிப்பதில்லை. நீதி மற்றும் கர்மவிற்கு அதிபதியாக அவர் தனிநபர்களின் செயல்களுக்கு ஏற்ப வெகுமதியோ அல்லது தண்டனையோ வழங்குகிறார். மேலும் வாழ்க்கையில் நிறைவேறாத ஆசைகளால் ஏற்படும் வேதனையிலிருந்து அவர்களை விடுவிக்க வல்லவர். இக்காலகட்டத்தில் சவாலான சூழலை எதிர்கொண்டாலும் நிலைமை மேற்கூறப்படும் அவர்கள் சமூகத்தில் நற்பெயரையும் அந்தஸ்தையும் பெறக்கூடிய அற்புதம் நிறைந்தவர்களாக இருப்பார்கள். ஒருவரின் மன உறுதியை சோதிக்கும் காலம் என்றாலும் சற்று தாமதம் ஏற்பட்டாலும் சனி பகவான் ஒருபோதும் ஏமாற்ற மாட்டார். வாழ்க்கையின் அனைத்து அம்சங்களிலும் சிறந்த பலன்கள் கிடைக்கும். ஒட்டுமொத்தமாக சனி பகவான் மேச ராசிக்குள் நுழைந்த பிறகு மகிழ்ச்சி கண்டிப்பாக நிகழும். சனி மேசராசிக்குள் நுழைவதால் ரிஷபராசிக்காரர்களுக்கு 7 சனி காலம் தொடங்குகிறது. இவர்கள் பல்வேறு மன ரீதியான, உடல் ரீதியான அல்லது நிதி சார்ந்த சவால்களை எதிர்கொள்ள நேரிடும். அதே வேளையில் கன்னி, சிம்மம், விருச்சிகம் மற்றும் தனுசு ராசிகளுக்கு சனி தையா காலம் தொடங்குகிறது. இவர்கள் தொடர்ச்சியான பின்னடைவுகளையும் பல்வேறு சிக்கல்களையும் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். இருப்பினும் வாழ்க்கையின் மிக சிறந்த தருணங்களையும் இவர்கள் அனுபவிப்பார்கள். இழப்பை கண்டு அஞ்ச தேவையில்லை. இப்போது போராட்டத்தின் மூலமே கண்டிப்பாக வெற்றியை ஈட்ட முடியும். சனி மேச ராசிக்குள் நுழையும் போது கும்பராசிக்காரர்களுக்கு 7 சனி காலத்திலிருந்து விடுபடுவார்கள். அவர்கள் மன அமைதியை பெறுவதோடு நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த பணவரவையும் அடைவார்கள். வெற்றி கைக்கு எட்டும் தூரத்தில் இருக்கும். வாழ்க்கையின் பல்வேறு சிக்கல்கள் தீர்க்கப்படும். மேலும் வாழ்க்கை முன்பை விட மிக சிறப்பானதாக அமையும். நவகிரகங்களில் மிகவும் சக்தி வாய்ந்த கிரகங்களில் சனியும் ஒருவர். நீதி மற்றும் கர்மாவிற்கு அதிபதியானவர் ஒருவரின் செயல்களுக்கேற்ப பலன்களை அளிக்கிறார். அவர் மிக மெதுவாக நகரும் கிரகம் ஆவார். சனி பகவானின் இந்த இடப்பெயர்ச்சி அந்த ஆண்டு முதல் ராசிகளுக்கு பலன்களை தர தொடங்குவார். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.